ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருக்கோங்க. மஞ்சூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம ஊட்டி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, நமக்கு நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் மலை கிராமத்திலிருந்து ஊட்டி வரைக்கும் போற பஸ் வந்துருச்சுங்க. நம்ம காட் செக்ஷன்ல வர்ற குட்டி பஸ் இது. சோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம மஞ்சூர்ல இருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. மக்களே, நம்ம போன வீடியோல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சூர் வரைக்கும் முள்ளிங்கிற மலை கிராமம் வழியா வந்த வீடியோ போட்டிருக்குங்க. பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஊட்டிக்கு குன்னூர் வழியா வந்திருப்பீங்க, கோத்தகிரி ரூட்ல வந்திருப்பீங்க. பட் ஆனா இந்த மஞ்சூர் ரூட் ட்ரை பண்ணிருக்க வாய்ப்பில்லை நிறைய பேருக்கு. ஸோ அதனாலதான் எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம 5:45 எடுத்து கரெக்டா 9 மணிக்கு மஞ்சூர் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. செம்ம வைப் பண்ணிட்டு வரலாம். காலங்காத்தால சூரிய உதயத்துல அப்படியே மலை மேல ஃபாரஸ்டுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற லெவல்ல இருக்கும் மக்களே. 9 மணிக்கு நீங்க வந்து இறங்குனீங்களா, அழகா இங்க வந்து 2-3 டிஃபன் கடைக்கு இருக்கும். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணீங்கன்னா 9:30 மணிக்கு இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பஸ் மஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. இங்கிருந்து 1.5 மணி நேரம், நீங்க மேக்சிமம் 11 மணிக்கெல்லாம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாங்க. ஸோ 5:45 எடுத்து 11 மணிக்கு நீங்க ஊட்டிக்கு போயிடலாம். இல்லப்பா எனக்கு கொஞ்சம் மஞ்சூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னாலும் இங்க இருக்கிற இயற்கை அழகெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த பஸ்ல கூட கிளம்பலாம். எவ்ரி 1 hour வந்து மஞ்சூர்ல இருந்து ஊட்டிக்கு உங்களுக்கு பஸ் இருக்கும் மக்களே. இதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ் நம்ம நீலகிரி மாவட்டத்துல. நம்ம நிறைய டூர் வரவங்க வந்து ஊட்டி டவுன் அதை சுத்தி இருக்கிற ஏரியாஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம், பொட்டானிக்கல் கார்டன், லேக், ரோஸ் கார்டன் அந்த மாதிரி. பட் ஆனா உண்மையான நீலகிரியோட அழகே வந்து ஊட்டிக்கு வெளியே இருக்கிற மலை கிராமங்கள்ல தாங்க இருக்கு. இங்க பாருங்க, நம்ம கேபின் ரைடு வேற பண்றோம். இங்க ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குற வியூ எப்படி இருக்கு பாருங்க மக்களே. நீங்க தனியா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. அழகா இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஏறி உட்காந்துட்டு அழகா ஜன்னல்ல இருந்து நீங்க வேடிக்கை பார்த்துட்டே வந்தாவே போதும். நம்ம ஊட்டி ரீச் ஆகிற வரைக்குமே வந்து எல்லா ஏரியாவுமே வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ரூட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க சம்மர் மாசத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாசத்துல அப்படியே சைட்ல இருக்கிற மரங்கள்லாம் பூத்து குலுங்கிட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம கீழே பாக்குறது ஒரு நீர் தேக்கங்க. ஐ திங்க் கீழ்குந்தா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு லாஸ்ட் vlog சொன்ன தெரியுமா, அந்த பஸ் வந்து மஞ்சூர் வழியா கீழ்குந்தா வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ நீங்க டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இங்க இருக்கிற ஏரியாஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ மஞ்சூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் போறதுக்கு நமக்கு 28 ரூபா டிக்கெட் பிரைஸ். கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சூர் வரைக்கும் வர்றதுக்கு 75 ரூபா ஆச்சு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 110 ருபீஸ்ல நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு மஞ்சூர் வழியா வந்தா கூட ரீச் பண்ணிடலாம். அவ்வளவு கம்மியான பட்ஜெட் தான். பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி சீனரிஸோட நீங்க டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் மக்களே. கண்டிப்பா ஒர்த்த எஃபர்ட்டா இருக்கும். நான் சொல்றத நம்பி டிராவல் பண்ணுங்க. விர்ச்சுவலா இப்ப பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாள் வந்து இது டிராவல் பண்ணி ரியல் எக்ஸ்பீரியன்ஸா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? டிராவல் பண்ணி பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் இருக்கும், நிறைய போற வழியில நிறைய மலை கிராமங்கள் இருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம மலை கிராம மக்களோட வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்த்துட்டே டிராவல் பண்றது செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மக்களே. ஸோ இங்கிருந்து வந்து அப்பர் பவானி டேம் இருக்குங்க. நமக்கு பவானி டேம், பவானி சாகர் டேமுக்கு கீழே தண்ணி வருது இல்ல, சோ அதெல்லாம் வந்து லோவர் பவானின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்பர் பவானி, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இதெல்லாம் நீர்பிடிப்பு பகுதிகள்ங்க. இங்கிருந்து தான் சின்ன சின்ன டேம்ஸா நிறைஞ்சு 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 கீழே நமக்கு பவானி சாகருக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம காவிரி ஆறுல வந்து ஜாயின் ஆகும் பவானி கூடுதுறையில. பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸா இருக்குன்னு இந்த மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம். சோ மக்களே, இந்த மாதிரி இயற்கை அழகை ரசிச்சுட்டே தான் வந்து நம்ம ஊட்டி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஒர்த் டைமா இருக்கும். ஓகேவா? வாங்க பயணிப்போம் ஊட்டியை நோக்கி.
மக்களே, எவ்வளவு அழகான ஒரு மலைப்பாதை பாத்தீங்களா? சோ போற வழி எல்லாமே வந்து குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. நம்ம நீலகிரி மலை மேல நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அதுல மிக பெரும்பான்மையா வாழ்றது வந்து படுகரின மக்களே. சோ அவங்களோட ஹட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமங்கள் கீழே வந்து நம்ம பட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மேல வந்து இவங்களோட கிராமங்களை எல்லாம் வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா தோடரின மக்கள் இருக்காங்க, காணியிட பழங்குடியின மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்ற ஊருங்க. ஸோ இங்க இருக்கிற நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். சடனா வந்து ஒரு சோலைக்காடு வரும், திடீர்னு டீ எஸ்டேட்ஸ் வரும், திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி கிராமம் வரும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து உங்களுக்கு கண்களுக்கு செம்ம குளிர்ச்சியான ஒரு மலைப்பாதை பயணமா இருக்கும். ஸோ மஞ்சூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாம எமரால்டு, எடக்காடு, பிக்கட்டி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிராமங்களை தாண்டி நாம டிராவல் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் மக்களே. அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து நாம இந்த மாதிரியான மலைப்பாதைகள் எல்லாம் வந்து நீலகிரி மாவட்டத்துல டிராவல் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து இங்க இருக்கிற அந்த இயற்கை சூழலும், அந்த இயற்கையோட இயற்கையா வாழ்ற அந்த மக்களோட பண்பாடும் பழக்க வழக்கங்களும் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இன்னும் வந்து நாம மினிமம் ஒரு 1 hour டிராவல் பண்ணோம். ஸோ நாம இந்த மாதிரி அழகழகான மலைப்பாதைகள் எல்லாம் டிராவல் பண்ணாவே வந்து இளையராஜா வந்துருவாருல்ல. ஸோ கண்டிப்பா வந்து இந்த டிராவல்லையும் வந்து நாம சூப்பரா வைப் பண்ணிட்டே போவோம். ஒரு சூப்பரான இளையராஜா அவர்களோட மெலடியோட வாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே போவோம். சோ இந்த பாட்டு பாத்தீங்கன்னா காதல் பரிசு அப்படிங்கிற படத்துல வாலி அவர்களோட பாடல் வரிகள்ல அமைஞ்ச பாடல்ங்க. சோ வாங்க கேட்டுக்கிட்டே போலாம். கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில், கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில், கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. வானம் கை நீடும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும், மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும். வானம் கை நீடும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும், மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும். கல்யாணமோ தேனாறு கொஞ்சம் பாலாறு கொஞ்சம், பாய்ந்தோடும் நேரம் ஆனந்த மேளம், கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில், கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. கூந்தல் பாய் போடு தோளில் கை போடு, கண்ணில் மை போட்ட மானே, கையில் கை போடு ஊஞ்சல் நீ போடு, என்னை தந்தேனே நானே. கூந்தல் பாய் போடு தோளில் கை போடு, கண்ணில் மை போட்ட மானே, கையில் கை போடு ஊஞ்சல் நீ போடு, என்னை தந்தேனே நானே. மேகங்களே என் நெஞ்சின் தாகம் எப்போது தீரும், கல்யாண ராகம் எப்போது கேட்கும், கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில், இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில்.
மக்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? நம்ம இளையராஜா அவர்களோட தேன் சிந்தும் இசை, வாலி அவர்களோட வரி கேட்கவா வேணும்? அதுவும் போக எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடினாங்க. வேற சொர்க்கம் நமக்கு தேவையே இல்லை. அதுவும் கண் முன்னாடி இப்படி பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி நம்ம நீலகிரி மலைக்குன்றுகள், டீ எஸ்டேட்ஸ், எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையான இயற்கை எழில் கொஞ்சம் பயணம், பஸ் பயணம், அதோட இளையராஜா மியூசிக். ஆஹா, இதெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். ஓகேவா? சோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இந்த இயற்கை அழகெல்லாம். சோ இந்த இயற்கையோட இயற்கையா நாம மலைப்பாதையில டிராவல் பண்ற இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் பயணம். ஸோ காட் செக்ஷன்ல எல்லாம் நீலகிரி மாவட்டத்துல ஓட்டுறாங்க பாத்தீங்களா? இந்த டிரைவரை கண்டக்டர்னாலாம் உண்மையிலேயே பாராட்டணுங்க. டெய்லி டெய்லி வந்து இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் காட் செக்ஷன்ல எல்லாம் வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாம அப்படியே வந்து பயணத்தை ரசிச்சுக்கிட்டே போவோம். ஸோ ஊட்டி போற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் இயற்கை அழகு. ஓகேவா? ஸோ வாங்க ரசிச்சுக்கிட்டே போலாம். மக்களே, நம்ம மஞ்சூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எமரால்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்துல நிறைய பெரிய பெரிய டவுன்ஸும் இருக்கு. ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி மாதிரியான பெரிய டவுன்ஸும் இருக்கு. கூடலூரும் பெரிய டவுனு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பெரிய டவுனுக்கு பக்கத்துலயுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்குங்க. எமரால்டு, மஞ்சூர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே அவ்வளவு முத்து முத்தா இருக்குங்க. அழகழகான கிராமங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க ரெண்டு கண்ணுதான் பத்தாது நமக்கு. எமரால்டு பக்கத்துல ஒரு டேம் இருக்குங்க. அந்த டேம்ல இருந்து ஓடி வர்ற ஆத்தோட பாலத்தை தான் இப்ப தாண்டிட்டு இருக்கோம். சோ எமரால்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத்தலாறு, பிக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஊர்களை தாண்டி தான் வந்து நம்ம ஊட்டிக்கு ரீச் ஆகும். பாருங்களா, மலை சரிவுகள்ல இருக்கிற அவ்வளவு கியூட் கியூட்டான கிராமங்களும் குட்டி குட்டி வீடுகளும் அப்படியே கண்ணுக்கு அழகா இருக்குல்ல. ஒரு சைட்ல பார்த்தா டீ எஸ்டேட்ஸ், ஒரு சைட்ல பார்த்தா சோலைக்காடுகள், ஒரு சைட்ல பார்த்தா இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களும் நகரங்கள்னு அப்படியே நம்ம நீலகிரி மாவட்டத்தோட அழகே அழகுதாங்க. சோ மக்களே, இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்துல எவ்வளவு இசை கேட்டாலும் நமக்கு பத்தாது. சோ இன்னொரு சூப்பரான இளையராஜா அவர்கள் சாங்க வைப் பண்ணிட்டு நாம ஊட்டி வரைக்கும் டிராவல் பண்ணலாம். சோ இந்த பாடல் பாத்தீங்கன்னா காக்கி சட்டைங்கிற படத்துல இளையராஜா அவர்களோட இசையமைப்புல குருவிக்கரை சண்முகம் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் எழுதின பாட்டுங்க. செம்ம பெப்பியா இருக்கும். சோ வாங்க கேட்டுக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணுவோம். வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானும்பாடி ஆகலாமா
மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா வானம் பாடும் பாடல் நானும் கேட்கிறேன் வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன் மாலை காற்றில் காதல் ஊஞ்சல் போடவா காமன் தேசம் போகும் தேரில் ஆடவா ஆசை பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாளாட்டுதேவா நாளும் மார் மீதிலே ஆடும் பூவை தோளில் யார் சூடுவார் தேவனே மைவிழி பைங்கிளி மன்னவன் பூங்கொடி மார்பிலே மைவிழி பைங்கிளி மன்னவன் பூங்கொடி மார்பிலே தேவனே சூடுவான் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா பூவை போல தேகம் மாறும் தேவதை பார்வை போடும் மேடை மேல ஆடுதே பாதி கண்கள் மூடும் காதல் தேவியே மோகராகம் பாடும் தேவன் வீணையே மன்னன் தோள் மீதிலே மஞ்சம் கண்டேன் மாலை பூங்காற்றிலே நான் ஆடும் பொன் மேகமே மூடும் வானம் காதலின் ஆலயம் ஆனதே கண்களே தீபமே ஏந்துதே கைவிரல் ஆயிரம் கண்களே தீபமே ஏந்துதே கைவிரல் ஆயிரம் ஓவியம் தீட்டுதே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா மக்களே செம்ம சூப்பரான பெப்பியான சாங்கா இளையராஜா அவர்கள் மெலடிக்கு மட்டும் கிங் கிடையாதுங்க எந்த ஜேர்னல் எடுத்தாலும் இளையராஜா அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க இருக்கு இந்த சாங் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காக்கி சட்டை படத்துல சோ இந்த பாட்டை பாடினது யாரு பாத்தீங்கன்னா ரெண்டு லெஜண்ட்ஸ் தான் வேற யாரு எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் தான் சோ இந்த பாட்டை எல்லாம் நாம டிராவல் பண்ணும்போது கேட்கணுங்க முக்கியமா வந்து நம்ம மலைப்பாதைகள் எல்லாம் இயற்கை அழகை ரசிச்சுட்டு டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே ஜெம் ஆஃப் த சாங்ஸ் அப்படின்னு தோணும் உங்களுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகட்டுமே இன்னும் வந்து 80s 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல இப்ப 2K கிட்ஸ் கேட்டா கூட வந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு முத்தான சாங்குகள் எவர் லாஸ்டிங்கா வந்து நம்ம தமிழகத்துக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் நம்ம இளையராஜா சோ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான நம்ம நீலகிரி மாவட்டத்தோட கிராமங்களை நாமே பயணம் பண்ணிட்டு இருக்கோம் பாக்குற இடம்லாம் பாத்தீங்களா அப்படியே டீ எஸ்டேட்ஸ் திடீர்னு சோலைக்காடுகள் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி சோலைக்காடுகள் எல்லாம் வந்து நிறைய நம்ம நீலகிரி மாவட்டத்தோட ரிமோட் பிளேசஸ்ல தான் மக்களே இருக்கும் நம்ம கிண்ணக்கோரை ஹிரியசீகை அப்படிங்கிற கிராமங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணியிருந்தோங்க அங்க தாய் சோலை மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்கும் அது ஃபுல்லாவே வந்து அடர்ந்த சோலை காடுகள்ங்க உள்ளுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சூரிய ஒளி கூட கீழே படாது மக்களே அவ்வளவு அடர்ந்த சோலை காடுகள் ஒரு காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி சோலை காடுகளா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் கால மாற்றங்கள்ல ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் நிறைய ஆக ஆக பாத்தீங்கன்னா மேல டீ எஸ்டேட்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் எல்லாம் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால சோலைக்காடுகள் அவ்வளவா இல்ல அங்கங்க ஐலண்ட் மாதிரிதான் இருக்கு பட் சோலைக்காடுகள் தான் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இதயமேங்க அந்த சோலைக்காடுகள் இருந்தாதான் வந்து வருஷம் ஃபுல்லா வந்து நமக்கு அருவிகள்லயும் ஓடைகள்லயும் தண்ணி வந்து கீழே இருக்கிற டேம் எல்லாம் நிறையும் ஓகேவா
எனக்கு எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மலை கிராமங்கள் அல்லது ஹில் ஸ்டேஷன் சொல்லியே டிராவல் பண்ணும்போது இது அடிக்கடி தோணிட்டு இருக்கும், நமக்கு இத்தனை டி எஸ்டேட்ஸ் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம கேரளால இருக்கிற இதே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பயணம் பண்ணும்போது நம்மளால இவ்வளவு திறந்த வெளி புல்வெளிகளை எல்லாம் பார்க்க முடியாதுங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க மரம் பேஸ்டு இருக்கிற மலைப்பயிர்களை தான் சாகுபடி பண்றாங்க. நிறைய அந்த சில்வர் ஓக் மரங்கள், அதுக்கப்புறம் நிறைய இந்த சோலைக்காடுகள் இருக்கிற மரங்களை வளர்த்தி அதுல குறுமிளகு, அதுக்கப்புறம் ஏலம், இந்த மாதிரி பயிர்களை தான் சாகுபடி பண்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா கிழங்குகள், மலைவாழை, இந்த மாதிரி எது வந்து இயற்கையோட இயற்கையமா நம்ம பயிர் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான மலைப்பயிர்களை தான் வந்து பயிர் செய்யறாங்க. நாமளும் வந்து அந்த மாதிரியான ஒரு விவசாயம் டைமும் ஹில் ஸ்டேஷன் போகும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோட காணொலியில. நீங்களே நினைச்சு பாருங்க மக்களே, நம்ம மலைகளுக்கு அழகே வந்து மரங்கள் தான். மரங்கள் இருந்தாதான் வந்து மலைவளம் காக்கப்படும், மலைவளம் காக்கப்பட்டாதான் வந்து நீர்வளம் காக்கப்படும். ஸோ ரொம்ப முக்கியமானது. நம்ம பயோடைவர்சிட்டி வகையில பார்த்தோம்னா நம்ம நீலகிரி மாவட்டம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேல அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். சோ அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. நம்மளோட தலைமுறைக்கு மட்டும் இல்லாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த மலைகளை நம்ம விட்டுட்டு போகணும். அப்படின்னா நிறைய மரங்கள் வளர்த்தி நம்ம கேரளா மாதிரியே வந்து நிறைய ஸ்பைசஸ், அதாவது குறுமிளகு, ஏலக்காய், இந்த மாதிரியான மலைவாழை, இந்த மாதிரியான மலைப்பயிர்களுக்கு நோக்கி நம்ம ஒரு சேஞ்ச் ஆகிற விவசாய முறைகளை நாம பின்பற்றணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற நீலகிரி மக்கள் பார்த்தாலும் சரி, வால்பாறையில் இருக்கிற மக்கள் பார்த்தாலும் சரி, கொடைக்கானல்ல இருக்கிற மக்கள் பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்கிட்டு சிந்திச்சு பாருங்க. நம்ம ஏன் மாறக்கூடாது? கேரளால மாதிரி நாம ஏன் மரங்கள் வச்சு மரங்களுக்குள்ள சாகுபடி பண்ற மலைப்பயிர்களை பயிரிடக்கூடாது? ஏன்னா அங்கேயும் வந்து மக்கள் வாழ்றாங்க, அங்கேயும் வந்து வாழ்வாதாரத்துக்கு அவங்களால இன்ஃபேக்ட் குறுமிளகை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தங்கம்னே சொல்லுவாங்க, பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம காந்தாரா படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மியூசிக்காக பார்த்துட்டு ஆகா ஓகுன்னு சொல்லக்கூடாதுங்க. அதுல இருக்கிற காட்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க உள்ளுக்குள்ள வேற ஸ்பைசஸ், அதாவது குறுமிளகு, பட்டை, கிராம்பு, மலைவாழை, இந்த மாதிரி பொருட்களை தான் வந்து அவங்க சாகுபடி பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஏன் நாம அதை வந்து பெருமளவுல நம்ம நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல் மாதிரியான மலைகள்ல, வால்பாறை மலைகள்ல, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல எல்லாம் நம்ம அதை தான் வந்து அதிகமா செய்யணுமோ இல்லையா? இந்த டீ விவசாயத்திலிருந்து, டீ எஸ்டேட்ஸ்ல இருந்து கொஞ்சமா நம்ம மாறணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம மாஞ்சோலை எஸ்டேட் எல்லாம் வந்து இப்போ ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிச்சு அதை வந்து மறுபடியும் சோலை காடுகளா மாத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில எனக்கு சந்தோஷம்தான். பட் அந்த மக்களோட வழிகளையும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நிறைய வருடங்கள் அங்க இருந்துட்டாங்க. பட் அங்கேயே காலங்காலமா இருந்த மக்களான்னு கேட்டா இல்ல, டீ விவசாயத்துக்காக அவங்கள மேல கொண்டு போனதுதான் வந்து அங்க செட்டில்மெண்டா ஆயிருக்காங்க. பட் அதை வந்து சோலை காடுகளா, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டா, காப்பு காடுகளா மாத்தும் போது அந்த மக்களுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கிறது வந்து இந்த அரசோட கடமை அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சோ நம்ம மக்களே மலைவளத்துக்கு ஏன்னா இப்ப இருக்கிற குளோபல் வார்மிங் அந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம மலைவளத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க. சோ மலைவாழ் மக்களும் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு இதுக்கு மாற்றா எந்த விதமான வாழ்வாதாரத்தை நாம இதே பகுதிகளில் அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இப்பெல்லாம் திடீர்னு பெருமழை வருதுங்க, என்னென்னமோ ஆகுது. நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால இதே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, வயநாடுகள்ல மண்சரிவாச்சு. அதுக்கு காரணம் வந்து நிறைய டீ எஸ்டேட்ஸும் நிறைய ரெசார்ட்ஸும் கட்டுறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. காலம் நல்ல காலமா இருக்கும் போதே வந்து நாம இந்த மாதிரி பாதிப்புகளை எல்லாம் முன்கூட்டியே வந்து எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா வந்து வந்ததுக்கு அப்புறம் ஐயோ என்ன மாற்று முறைகளை யோசிக்கிறத காட்டிலும் வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நாம செயல்பட்டாதான் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டின்ஜென்ட் சிச்சுவேஷன்ஸ், ஒரு நடக்கக்கூடாத விஷயங்களை எல்லாம் நாம தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நாம இப்போ சோலை காடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த நீலகிரியில இந்த யூகாலிப்டஸ் மரங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதுவே கூட நம்ம சோலை காடுகள்ல இயல்பா இருக்கிற மரங்கள் கிடையாதுங்க. அந்த மரங்கள் வந்தா சோலை காடுகள்ல இருக்கிற மத்த மரங்களை எல்லாம் கொன்றுமாங்க. சோ நம்ம கீழே எப்படி கருவேலா முள்ளு வந்து
அத்தனை இடத்தையும் ஆக்கிரமிச்சு நம்ம நிலத்துக்குள்ள இருக்கிற நிலத்துக்கு அடியில இருக்கிற நீரை எல்லாம் உறிஞ்சிருதோ, அது மாதிரி மலைகள்ல இருக்கிற இந்த பசுமையான காற்றையும் மலையில இருக்கிற அந்த நீர்த்தன்மையையும் வந்து இந்த நீலகிரி மலை மேல இருக்கிற யூகலிப்டஸ் மரங்கள் வந்து உறிஞ்சுக்குமாங்க. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட மரங்கள் மலைகள்ல. ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம நேட்டிவ் மரங்கள் கிடையாது, நம்மளோட மரபு சார்ந்த மரங்கள் கிடையாது. ஓகேவா, சோ இதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒரு சோலை காடா ஆக்கணும். சோ அதுக்கு நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. மலைவாழ் மக்கள் வந்து இதை ஆழ்ந்து சிந்திச்சு அரசோட சேர்ந்து செயல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்று பொருளாதாரத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சோ உங்களோட கருத்துக்களையும் வந்து இந்த பதிவிடுங்க மக்களே. சோ எல்லா மக்களுக்குமே வந்து என்ன மாதிரியான சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு நாம என்ன செய்யலாம், நம்ம இயற்கை வளங்களை காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை எல்லாரும் மனசுலயும் விதைக்கிறதுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சோ நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோக்கு. நம்ம மலை வளங்களை எப்படி காப்பாத்தலாம், என்ன மாற்று விவசாயங்களை செய்யலாம், மரங்களோட சேர்ந்து என்ன விவசாயத்தை என்ன பொருளாதாரத்தை நிர்மாணிக்கலாம் மலைகள்ல அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. சோ இந்த கருத்துக்களோடவே இந்த சிந்தனைகளோடவே வந்து நாம ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. சோ நம்ம அழகிய ஊட்டி மலைகளின் ராணியான ஊட்டியோட பேருந்து நிலையத்துக்கு ரீச் ஆயாச்சு மக்களே. இங்க பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. பக்கத்துல தேசிய கொடி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து நீலகிரியோட ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. நம்ம டாய் ட்ரெயின் வருதுல மேட்டுப்பாளையத்தோட அந்த ரயில்வே ஸ்டேஷன். சரி வாங்க இறங்குவோம் மக்களே. கரெக்டா 11:20க்கு நாம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. மஞ்சூர்ல 9:20க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 2 மணி நேரம்ங்க. எமரால்டு வழியா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த பஸ் குன்னூர் வரைக்கும் போறது. குன்னூருக்கு நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. இதெல்லாம் இந்த குட்டி குட்டி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஊட்டிக்குள்ள லோக்கல் பஸ்ஸஸ். மத்த பஸ்ஸஸ் எல்லாம் இந்த பக்கம் நிக்குது பாருங்க. ஐராவத் கிளம்பிடுச்சு KSRTC கர்நாடகா பஸ். மைசூர் பெங்களூருக்கெல்லாம் வந்து இங்க பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். கூடலூர், மைசூர், பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கும், ஃபர்ஸ்ட் 3 பிளாட்ஃபார்ம்ஸ்ல. சோ மக்களே, நம்ம மஞ்சூர்ல இருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த குட்டி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சூர் வழியா ஊட்டி வரணும்னா லாஸ்ட் 2 vlogs பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலங்காத்தால 5:45க்கு கிளம்பி கரெக்டா ஒரு 9:15க்கு மஞ்சூருக்கு ரீச் ஆயிட்டு அப்படியே ஒரு 10 minutes கேப் தான். அதுக்கப்புறம் இந்த பஸ் வந்துடும். அங்கிருந்து நீங்க ஊட்டிக்கு வந்துடலாம். ஒரு டிஃப்ரெண்டான ரூட் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. மக்களே, இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.